எதற்காக ரோஜா முத்தையா உலகத்துக்கு நான் 5000 ரூபாய் தர வேண்டும்? அது ஒரு சுயநலம் சார்ந்ததாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எவ்வளவு நீண்ட பாரம்பரியம் கொண்டது என்று தமிழுக்கு நாம் பெருமை சொல்கிறோமோ அதற்கு சற்றும் குறையாத வகையில் பகைமையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் மாற்றம் தேர்தலால் நீங்கிவிடும், தேர்தலால் மாறிவிடும். ஆனால் சமூகம் என்பது பண்பாட்டால் தான் மாற முடியும். இந்த பண்பாட்டு படையெடுப்பு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது இதிகாசங்களிலிருந்து தொடங்கி இன்றைய அகத்தியர் வரை. என்றால் இதை மாற்றுவதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது பண்பாட்டு ரீதியாக, கலை இலக்கிய ரீதியாக. திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரை என்றால் பரிமேலழகர் உரை. மிகச்சிறந்த உரையும் அதுதான், மிக மோசமான உரையும் அதுதான். இன்றைக்கு நான் வைத்திருக்கிற எண் இருக்கிறதா, திருக்குறளுக்கு இருக்கிற எண், அந்த எண் பரிமேலழகர் கொடுத்தது. தருமர், மணக்குடவர், காமத்தர், நச்சர் அவர்கள் எல்லாம் கொடுத்த எண்கள் வேறு. ஆனால் இவர் கொடுத்த எண் தான் நிலை பெற்றிருக்கிறது. ஆனால் அரண் வலியுறுத்தல் என்கிற அதிகாரத்திற்கு அவர் கொடுத்திருக்கிற முன்னுரையை நீங்கள் போய் படித்து பாருங்கள். எவ்வளவு மோசமான முன்னுரை எது தெரியும். இது போல ஆயிரக்கணக்கில் நம்மால் சொல்ல முடியும். இது போன்ற பண்பாட்டு படையெடுப்புக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பட்டறை, போர் படை பாசறை என்று நான் ரோஜா முத்தையா நூலகத்தை நினைக்கிறேன். அகஸ்தியர் பற்றிய இருந்த ஆய்வுகளில் ரோஜா முத்தையா நூலகத்தை சேர்ந்த நண்பர்கள் ஒரு 300க்கு மேற்பட்ட சான்றுகளை உலகம் முழுவதும் இருக்கிற நூலகங்களிலிருந்து எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். என்றால் நாம் நடத்த போகிற பண்பாட்டு படையெடுப்புக்கு ஒரு மிகச்சிறந்த பாசறையாக ரோஜா முத்தையா நூலகம் திகழ்கிறது. அதை வளர்ப்பது எனக்கு கடமை இருக்கிறது என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்ததால் தான் நாங்கள் புதுக்கோட்டையிலிருந்து ஒரு 40-50 பேர் இதற்காக தொகை கொடுத்தோம். இதை எங்களுடைய நூலகமாக நினைக்கிறோம். அப்படி நினைக்கிற போது நம்மால் பண்பாட்டு படையெடுப்பை தடுத்து நிறுத்த முடியும். அது நம்முடைய உயர்வுக்கு வழிவகுக்கும். எவ்வளவு சிறந்த மொழியோ அவ்வளவு சிறந்த மொழி என்று சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற குழப்பங்களை நீக்குவதற்கு கிடைத்த ஒரே வழி ரோஜா முத்தையா நூலகத்தில் இருக்கிற நூல்கள், அரிய நூல்கள். அவற்றை காப்பது நம்முடைய கடமை, தமிழ்நாட்டின் கடமை. எனவே அதை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்தோம்.